வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சமச்சீர் புக்கெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இங்கே இடையில வந்து நம்ம இந்த பேஜ் நம்பர் இதெல்லாம் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் புக்ஸ் இல்லைன்னா கூட இந்த தமிழ்நாடு புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிஎன் டெக்ஸ்ட் புக், இதில் போய்ட்டு நீங்கள் புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த கிளாஸுக்கு வேணால் இங்கே இருக்கும். இப்போ 10th புக் இருக்கு இல்லையா, 10th வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல் எல்லா புக்ஸுமே இருக்கும். இப்போ தமிழ் வந்து டவுன்லோட் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வேறு கிளாஸுக்கு எந்த புக்கு வந்து வேணுனாலும் இந்த இடத்துல சமச்சீர் புக் கிளாஸ் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற பேஜ் நம்பரை வந்து ஈஸியாகவே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த அதையும் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி பார்க்குறதுன்னு. ஆப்ஷன் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஆடெல்லாம் வந்துச்சுன்னா அதை இன்ட்டு அடிச்சிருங்க. இந்த மாதிரி மெயில் ஐடி, உங்கள் மெயில் ஐடி ஆல்ரெடி வந்து ட்ரைவில் இன்சர்ட் ஆகிருக்கான். அதனால் நீங்கள் திரும்பி மெயில் ஐடியெலாம் க்ரியேட் பண்ண அவசியம் இல்லை. பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் எந்த பேஜ் அது பக்கத்தில் இப்படி போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகிற இந்த இப்போ 248 இதை வந்து பார்க்கக்கூடாது. எப்பயுமே புக்கில் வந்து பேஜ் நம்பர் எங்கேன்னு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 95 இந்த பேஜ் வந்து 95, இங்கே வந்து 105 இருக்கும். ஆனால் வந்து இது வந்து 95. இந்த மாதிரி நீங்கள் புக்ஸை வந்து எல்லா புக்ஸையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்குண்டான லிங்க்கை கூட நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் எந்த புக்கு வேணால் நான் வீடியோவில் சொல்கிறேன் இல்லையா, 9th புக்கில் 275வது பக்கம் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செய்யணுன்னா 9th புக்கை இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி யூடியூப்லேயோ இது நம்ம கூகுள்லேயே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே அதை பார்த்துக்க முடியும். சப்போஸ் வந்து உங்கள் பேஜ் நம்பர் தேட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் பேஜ் நம்பரை வந்து இப்போ 337 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் 2637 இருக்கு இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு 37 எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே இது போயிடும். இப்போ பார்த்தீங்களா 137க்கு வந்துருச்சு. அப்போ பேஜ் நம்பர் தேடுறதும் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி தேடிக்கலாம். இதோ இந்த 37 வந்துருச்சுங்களா. அப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இது மாதிரி ஈஸியாக வந்து பேஜ் நம்பரையும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.